எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது. கோவையில் ஹெச் ராஜா அதிரடி பேச்சு. கோவை கஸ்தூரி நாயக்கன் பாளையம் பகுதி தனியார் மண்டபத்தில் அகில பாரத மக்கள் கட்சி நிறுவன தலைவர் முனைவர் எஸ். ராமநாதன் அவர்களின் தந்தை சதாபிஷேகம் விழா மற்றும் 80வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஹெச் ராஜா கூறியதாவது: எனது உறவினருடைய தந்தைக்கு சதாபிஷேகம் விழா நடைபெற்றது. இதனை ஏற்பாடு செய்த ராமநாதனுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பேசுகையில், கிறிஸ்துவ மத மாற்றம் அதிக அளவில் நடைபெற்றுள்ளது. அதற்கு முக்கிய காரணம் இந்து விரோத போக்கு ஏஜென்ட்டுகளாக செயல்படும் திருமாவளவன் மற்றும் அவர்களது கூட்டாளிகளான திராவிட கழக சுப வீரபாண்டியன் ஆகியோர் இந்துக்களை மதமாற்றம் செய்யும் பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக 24 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இல்லாமல் சட்டமன்றம் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது, இது எனது சவால் என்று கூறினார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அரசியலில் அனுபவம் மிக்கவர், மந்திரியாக இருந்தவர். எனவே பாஜகவை சிறப்பாக வழிநடத்துவார் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அகில பாரத மக்கள் கட்சி மாநில தலைவர் பாபு பரமேஸ்வரன், பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், குடும்ப உறுப்பினர்கள், உற்றார் உறவினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இன்றைய தினம் அகரமாங்குடி நண்பர் ராமநாதன் அவருடைய தகப்பனார் சீதாராம் இயற்றிய சதாபிஷேக நிகழ்ச்சியாக கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன். இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா அந்த இந்துக்களையும் இந்துக்களுடைய சனாதனத்தையும் வந்து ரொம்ப எப்பவும் சர்ச்சைக்குண்டான மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. எப்படி உங்களுடைய இந்து தர்மத்துக்கு விரோதமாக கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு மேலா தமிழ்நாட்டுல அரசியலே அதன் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கு. நீதி கட்சி ஆட்சி காலத்திலிருந்து ஆங்கிலேயனுடைய கைக்கூலிகள், அதுக்கு பிறகு இந்த திராவிட கழகம் வந்தது எல்லாமே வெள்ளையனின் கைக்கூலிகள். ஆகவே அவர்கள் இந்து மதத்தை எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த நீதி கட்சி, திராவிட கழகம் இதெல்லாமே கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய தூண்டுதலின் பெயரில் மதம் மாற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகள். ஏனென்று சொன்னால், கிராமங்கள்ல போய் கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்துக்களை மதம் மாற்ற வேண்டும் என்று கேட்டால் அப்ப என்ன சொல்றாங்க? அங்க இருக்கிற இந்துக்கள், நாங்க சாமியை கேட்டு சொல்றோம். அங்க என்ன சாமின்னா என்ன? ஊர்ல இருக்கிற அர்ச்சகர், புரோகிதர், இவங்களை கேட்டு சொல்றோம். அப்பதான் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் முடிவு பண்றாங்க, நாம பிராமணர்களுடைய நன்மதிப்பை, நற்பெயரை டார்னிஷ் பண்ணாம இங்க கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியாது. அதனால கிறிஸ்தவ மிஷினரிகளால் எம்ப்ளாய் பண்ணப்பட்டவங்க தான் இந்த பிராமண எதிர்ப்பு குழுக்கள். ஆகவே அவர்கள் பிராமணர்களுடைய பெயரை கெடுப்பதற்கு முனைந்ததே தங்களுடைய மத மாற்றத்தை ஊக்கப்படுத்த வேண்டும், அதிகரிக்க வேண்டும்ங்கிறதுக்காக. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட், சென்னை ராஜதானியின் பகுதிகளாக இருந்த இடங்கள் இப்ப இருக்கிற தமிழ்நாடு, இப்ப இருக்கிற ஆந்திர பிரதேஷ், சீமாந்திரா பகுதி, கேரளாவில் பாலக்காடுல இருந்து மல்லப்புரம், காசர்கோடு வரை இந்த பகுதி பூரா கிறிஸ்தவ மத மாற்றம் மிக அதிகமாக ஏற்பட்டுள்ளது. இன்னைக்கு தமிழகத்திலே கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் எண்ணிக்கை ஒரு ஃப்ரைட்டனிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் அன்று துவங்கிய ஹிந்து விரோத போக்கு. இப்ப அதுக்கு ஏஜெண்டுகளாக இப்ப செயல்பட்டு கொண்டிருப்பவர் திருமாவளவன் மற்றும் அவரோடு சேர்ந்து இருக்கிற திராவிட கழக கூட்டாளிகள், சுப வீரபாண்டியன், இவங்க எல்லாரும் இன்னமும் பிராமண எதிர்ப்பு என்பதை, ஹிந்து மதத்தை, இந்துக்களை மதம் மாற்றுவதற்காக இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கூட்டணி கட்சியில பாத்தீங்கன்னா ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி பரவலா பேசிட்டு இருக்காங்க. நீங்க அதிமுக கூட வந்து பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சி ஏற்பட்டால் ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு. பிஜேபியை பொறுத்தவரை கூட்டணியில் முடிவு செய்ய வேண்டியது, கூட்டணியில யாரு நம்ம பிஜேபியோட இருக்கணும், அதுக்கப்புறம் தொகுதிகள் என்ன, எல்லாமே முடிவு செய்ய வேண்டியது நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு. அதனால அது பற்றி நான் எதுவும் கருத்து கூற முடியாது. தமிழகத்துல பாத்தீங்கன்னா திமுக தலைமையிலான அரசு வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கு. 2026 நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பற்றி உங்களுக்கு? கனவு காணும் உரிமை எல்லாருக்கும் இருக்கு, அது ஸ்டாலினுக்கும் இருக்கு. என்ன
நீங்க இப்ப சொல்றேன்னா 2026 அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அதாவது என்னன்னு 24 எம்எல்ஏ இல்லைன்னா ஒரு கட்சி, அந்த கட்சியின் குழு அப்படிதான் சொல்லுவாங்க, சட்டமன்ற கட்சின்னு சொல்ல மாட்டாங்க. ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக கூட வர முடியாது. இட் இஸ் மை சேலஞ்ச். வணக்கம். ராமநாதன், அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர். இன்னைக்கு 12ஆம் தேதி எங்கள் அப்பாவோட சதாபிஷேக விழா, 80வது பிறந்த நாள் விழா. இதுக்கு பாண்டிச்சேரி சிஎம் மரியாதைக்குரிய ரங்கசாமி ஐயா வரதா இருந்தது. அங்கே அரசு நிமித்தமாக வர முடியல திடீர்னு. ஹெச் ராஜாஜி அவர் இன்றைக்கி வந்து விழாவை ரொம்ப சிறப்பித்தார். அது மட்டும் இல்லாமல் எங்களோட பங்காளி முறையில் வராரு ஹெச் ராஜாஜி. அதோடு சேர்த்து இன்றைக்கி எங்கள் கிராமத்தில் ஒரு பாடசாலை கட்டுறதுக்காக ஒரு ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. இந்த பாடசாலை சம்பந்தமாகவும் எங்கள் கிராமத்துலேருந்து அகரமாங்குடி என்னோடய ஊர், சொந்த ஊர், இந்த கிராமத்துலேருந்தும் ஊர் மக்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க முன்னிலையில் ஹெச்ஆர்ஜியை உட்கார வச்சு ஒரு சின்ன மீட்டிங்கும் போட்டோம். ஒரு வாரத்தில் ஹெச் ராஜாஜி கிராமத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கார். இதுதான் இனி ப்ரோக்ராம். வணக்கம். பாபு பரமேஸ்வரன், மாநில தலைவர், அகில பாரத மக்கள் கட்சி. இன்று கோவையில் எங்கள் பெருமதிப்புக்குரிய நிறுவன தலைவர் முனைவர் டாக்டர் எஸ் ராமநாதன்ஜி அவர்களின் தந்தையாரின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு சதாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள நாங்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டுள்ளோம். இந்த மிக முக்கிய நிகழ்விலே வாழும் காமராஜர் என எல்லோரும் போற்றப்படும் ஐயா ரங்கசாமி அவர்கள் பாண்டிச்சேரியின் முதல்வர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. தவிர்க்க முடியாத அரசு பணிகள் காரணமாக இன்று அவர் வர முடியவில்லை. அவருடைய வாழ்த்துச் செய்தியை நம்முடைய நிறுவனத் தலைவரின் தந்தையார் திரு சீதாராமையா அவர்களுக்கு தெரிவித்துள்ளார்கள். மேலும் தர்ம போராளி திரு எச் ராஜா அவர்கள் இன்று இந்த நிகழ்வில் கலந்து மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துள்ளார். மேலும் அவருடைய சொந்த ஊர் பூர்வீகமான தஞ்சைக்கும் பாபநாசத்திற்கும் இடையே உள்ள அகரமாங்குடி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் நம்முடைய நிறுவனத் தலைவர் ராமநாதன்ஜியும். அந்த முறையிலேயும் அவர் பங்காளி என்ற முறையிலேயும் இந்த நிகழ்விலே கலந்தெடுத்திருக்கின்றார். தற்போது அந்த அகரமாங்குடி என்று குறிப்பிடப்பட்டுள்ள கிராமத்திலே ராஜாங்க கைலாச பாடசாலை என்ற ஒரு பாடசாலையை மீண்டும் புனரமைக்கும் பணியிலே எங்களுடைய நிறுவனத் தலைவர் ஈடுபட்டுள்ளார். அதற்கு சில இடையூறுகளை விளைவிக்கும் விதமாக சில நபர்கள் ஏற்படுத்திய சில சிக்கல்களை பற்றியும், அந்த கிராமத்தைச் சேர்ந்த அனைவரும், அந்த பாடசாலைக்கு சம்பந்தப்பட்டவர்களும் அந்த பாடசாலையை கட்டி முடிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு உடைய அனைத்து மக்களும் இன்று ஒரு சிறிய மீட்டிங் போல திரு எச் ராஜா அவர்களோடு பேசி அந்த பாடசாலையை மிக விரைவிலே கட்டி முடிக்க உள்ள ஏற்பாடுகளை செய்து தருவதாகவும், அதற்கு நேரில் அந்த அகரமாங்குடிக்கு விஜயம் செய்வதாகவும் திரு எச் ராஜா அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் தமிழகத்திலே மிக விரைவிலே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியுடனான கூட்டணி அமைத்துள்ள அதிமுகவும், மத்தியில் அறக்கூடிய அரசான நமக்கெல்லாம் மிகவும் பிடித்தமான மோடிஜியின் அரசான பிஜேபி தமிழகத்திலும் கால் ஊன்றும், வெற்றி விழா காணுவோம். அதுபோன்ற பல வெற்றி நிகழ்ச்சிகளிலும் மீண்டும் நாங்கள் உங்களை சந்திப்போம். வெற்றி காண்பது உறுதி. ஆளுகின்ற அரசின் அராஜகங்களை தட்டி கேட்கும் தைரியமான போக்கு இன்று பிஜேபியிடம் மட்டுமே உள்ளது. அவர்களோடு மீண்டும் கைகோர்த்துள்ள எடப்பாடியார் அவர்களுடைய பிறந்த நாளான இன்று அவருக்கும் இந்த காணொலி வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து இந்து விரோத போக்கை கடைபிடிக்கும் ஆளுகின்ற அரசை நீக்கிவிட்டு தான் அமர்வோம் என்ற ஒரு மிக முக்கியமான முடிவிலே தான் இந்த கூட்டணி உருவாகியுள்ளது. நிச்சயமாக மத்தியில் ஆளுகின்ற பிஜேபியின் கூட்டணியின் துணையோடு தமிழகத்திலும் பிஜேபி ஆட்சி வரும் என்பதை உறுதியாக இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.